யார் நீங்க? ஐயா, நான் ஆர்டிஎக்ஸ். ஆர்டிஎக்ஸ்னா வெடிமருந்து இல்ல, வெச்சுக்கிட்ட பேரு. உங்களுக்கு என்ன வேணும்? ஐயா, நானு அப்துல்லா, சதா, என் தம்பி ராபர்ட்னு நாங்க மொத்தம் 4 பேர். நாங்க ஏதோ சின்ன சின்ன குத்து வெட்டு கொலை கோர்ட்டு கேஸ்ன்னு எங்களால முடிஞ்சது செஞ்சுக்கிட்டு ஏதோ வண்டி ஓடுது. எங்க பொழப்பது அது செய்யக்கூடாதுன்னா எப்படி? நாங்களும் வாழணும் இல்லையா? யாரா நீ? வணக்கம் ஐயா, வணக்கம். உங்களை பார்க்கலான்னு தான், வேற ஒண்ணும் இல்லையா. எங்க ஆளுங்களை, என் உயிரான என் தம்பிய உங்க புள்ள அநியாயமா செல்ல போட்டாரையா, அவங்க வெளியில வரணும். என் கோரிக்கை அவ்வளவுதான். அது உங்க குடும்பத்தால மட்டும்தான் முடியும்னு தெரியுது. நீங்க ஏதோ கொஞ்சம் பெரிய மனசு வச்சு சொன்னீங்கன்னா ஏசையா கேட்பாரு. ஊர்லயே பெரிய குடும்பம் உங்களது, கொடுத்தே பழக்கப்பட்டவங்க. பூ மாதிரி பிள்ளைங்க. இவ்வளவு பாசமான குடும்பத்துல ஒருத்தர் செத்தால தாங்க மாட்டீங்க. நமக்கு கொலங்கிறது கோலி விளையாடுற மாதிரி. ஏதோ சொல்றது சொல்லிட்டேன், கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. டேய், எங்க நின்னு பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரியாம பேசுற. பேசாம போயிடு. அவ வர நேரமாச்சு. அவ வந்தா புதைக்கிறதுக்கு உன் பணங்கூட மிஞ்சாது. இப்ப பணம் ஆகுறது யாருன்னு பாருடா. இதுதான்டா என் வம்சம். சிங்க குட்டிங்கடா. பயம்ங்கிறது என் பரம்பரையில இல்ல. உன்னை அடக்க இவங்க போதும். இழுத்துட்டு போங்கடா. அப்பா, நாளைக்கும் நம்ம இங்கே இருக்கலாம்ப்பா. நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, போய் தூங்கு. நாளைக்கு சண்டேப்பா. சண்டேன்னா ஒரே சண்டே தானா? வார வாரம் சண்டே வருது இல்ல, அடுத்த சண்டே வரலாம். ஓகே, குட் நைட். குட் நைட். போய் தூங்கு. ஓகே. ஹரி, இவ்வளவு சோகத்தையும் உள்ள வச்சுக்கிட்டு இத்தனை நாளும் எப்படிப்பா உன்னால சிரிக்க முடிஞ்சது? பெத்த புள்ளையோட பத்திரமா பாத்துக்கிட்டு இந்த அப்பாவோட பாசம்
தெய்வம் மாதிரி இருக்கிற இந்த அம்மாவோட முகம், தேவதையான இந்த தங்கச்சியோட சிரிப்பு, இதுதான் என்ன உயிரோடு இருக்க வச்சது. என் கண் எதிரிலே என் குடும்பத்தை எரிச்சதை நினைச்சா கொதிக்குதுப்பா. என் அப்பா அம்மாவை அஸ்தியா கூட நான் பார்த்தது இல்லம்மா. அந்த லைப்ரரியில இருக்கிற ஒவ்வொரு செங்கல்லையும் இருக்கிற சிவப்பு சுட்ட செங்கல் இல்லப்பா, சுடுகாடா போன என் குடும்பத்தோட ரத்தம்பா. இவனுங்களுக்கு சமாதி கட்டத்தான் கடவுள் என்ன மட்டும் சாவாம விட்டு வச்சிருக்கான். மாமா, நம்ம குடும்பத்துல யாரோ உயிரோடு இருக்கிற மாதிரியே தோணுது. சும்மா கற்பனை எல்லாம் பண்ணாதடா. இல்ல மாமா, தோணுது. அப்போ நீ சின்ன குழந்தைடா. அன்னைக்கு நடந்த பயங்கரத்துல யாருமே பொழைச்சிருக்க வாய்ப்பில்லை. நம்ம வீட்டுக்கு போறப்போ என் பக்கத்துல நம்ம ஆளுங்க யாரோ இருக்கிற மாதிரியே தோணுது. அப்படி தோன்றதுல ஒண்ணும் தப்பு இல்லம்மா. ஆனா அதுக்கான சான்ஸ் ரொம்ப இல்ல மாமா, எனக்கு என்னவோ தோணுது. பரம்பரையா நம்ம வாழ்ந்த வீடுன்றதுனால உனக்கு அப்படி தோணி இருக்குமா?
நான் தெரியாம அடிச்சிட்டேன். இல்ல இல்ல, நான் தான் பார்க்காம அடிச்சிட்டேன். என்னன்னு தெரியல ஆதி. உன்னை பார்க்கும்போது மட்டும் என் குடும்பமே என்கிட்ட இருக்கிற மாதிரி தோணுது. எங்கேன்னு தெரியல, ஆனா எங்கேயும் நான் என்ன உன்கிட்ட இழந்துட்டேன். சாரி அஞ்சலி, நீதான் எனக்குன்னு தோணினாலும் உன் நினைவோட மட்டும்தான் என்னால வாழ முடியும். ஏன்னா என் முடிவு எனக்கே தெரியாது. இந்த நிலைமையில உன்னை பாப்பேன் நான் நினைச்சு கூட பாக்கலையானா. மந்திரியாக்கி மாலை போட்டு பாக்கணும்னு நினைச்சனே, இப்படி மலவலையும் வைக்க வச்சுட்டானே. சார், அந்த கொலைகாரன் எப்படி இருப்பான்னு சொல்ல முடியுமா? அவன் காலடி மண்ணு கிடைச்ச போதும் சார். காலையில மணி கிடைச்சா என்ன பண்ணுவேன்? முட்டையில மந்திரிச்சு முச்சந்தில உடைப்பியா? போயா, அவரே ஆடி போய் உட்காந்துருக்காரு. இள வீட்டுல வந்து இன்வெஸ்டிகேட் பண்றான். இல்ல சார், இந்த பார், இன்னும் ஒரு வாரம் டைம் தானே. நீ என்ன பண்ணுவோ எது பண்ணியே தெரியாது. அவன் யாரு என்னங்கிற டீட்டெயில்ஸ் எனக்கு வரணும். இல்ல பிச்சு படம் பிச்சு. ஆமா, இவனே ஒரு எச்சு பிச்சிடுவானாம் பிச்சு. அண்ணா, நீ ஏன்னா இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? நான் இருக்கேன்னா. இன்னையில இருந்து மொத்த போலீஸ் உன் வீட்டு வாசல்ல தானா? தேவையான சொன்னா என் உயிரை கூட கொடுக்குறேன்னா? குடு குடு, உயிரை குடு. அவனுங்க உயிரை குடு. குடுகுடுப்பக்கார மாதிரி குறியா சொல்றேன், கொன்னுடுவேன். இல்ல சார், கண்டிப்பா. என்ன கழட்டுவேன்? டேய், இந்த காக்கி சட்டெல்லாம் உன் வீட்டுல காவல் காக்கத்தான் லாய்க்கு. இதுல போலீஸ் இன்வால்வ் ஆக வேண்டாம். என்ன பண்ணணுமோ நான் பாத்துக்கிறேன், எனக்கு தெரியும். போடா 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 போடா. அண்ணா அது வந்து போடா போ போயா போ. யாரு அந்த லூசு? டாய் டாய் டாய், மரியாதை மரியாதை மரியாதை. யாரு நீங்க? பாலாடா, டானிக் பாலா, சிகரெட். எதுக்கு வந்திருக்கீங்க? இவன் சொன்னது நிஜமா இருந்தா அவங்கள தூக்கிட்டு வாங்க. பொய்யா இருந்தா இந்த பாடிய பாம்பேக்கு பார்சல் பண்ணுங்க. போங்க. என்னடா பூட்டி இருக்க? ஆமா பூட்டி இருக்குது. இருங்க உள்ள போய் சாவி. என்னடா இவங்க இப்பதான் காலி பண்ணி போறாங்க. காலி பண்ணி போயிட்டாங்களா? எங்கடா போறாங்க? டெல்லிக்கு போறதா சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படி போனாங்க? மாருதி வேன்ல. மாருதி வேன்லயா? தயவு செஞ்சு கிளம்புங்கம்மா. எதுக்குடா? முதல்ல 3 பேரும் டெல்லி கிளம்புங்க. நம்ம இருக்கிற இடம் ஆர்டிஎக்ஸுக்கு தெரிஞ்சு போச்சு. கிளம்புங்க. அப்ப நீங்க வா. வர்றேன். அவனுங்களை வெட்டிட்டு வரேன். அவனுங்களை உயிரோட விட்டு அந்த ஊரைய சுடுகா அடக்கிடுவானுங்க. ஐயோ வேண்டாப்பா. சொல்றத புரிஞ்சுக்கங்கம்மா. பேசிட்டு இருக்கிறதுக்கு டைம் இல்ல. இது வாருப்பா, போனா எல்லாரும் ஒன்னா போவோம், செத்தா எல்லாரும் ஒன்னா சாவோம். போதும் போதும், நான் எழுந்ததெல்லாம் போதும். உங்களையும் என்னால இழக்க முடியாது. நாங்க வாழணும் நீ நினைக்கிறிய, நீ வாழணும் நாங்க நினைக்கிற தப்பா? டேய், உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சு. உங்க அன்பும் அந்த ஆண்டவன் இருக்கிற வரைக்கும் புள்ளிய யாரும் ஒன்னும் பண்ண முடியாதுமா.
போங்க. அப்பா அந்த பக்கம் சீக்கிரம் வாங்க.
வாடா ராஜு, உனக்கு சவால் விட்டு ஆளுங்களை தூக்குனது நான் தான். பார்த்தல லாரியில வந்தவனுங்க கதிய. அது இந்த ஆதிக்க விளையாடிதான் பழக்கம், வேடிக்கை பார்த்து பழக்கம் இல்ல. நீ என்ன அப்படியே நிக்கிற? உட்கார். என்னடா அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனா அண்ணன் போஸ்டா வந்து நிக்கிறானேன்னு பாக்குறேன். நான் எதிர்ப்பு எங்க இருக்குதோ அங்க சிக்ஸர் அடிச்சுட்டு சென்டர்ல சேர போட்டு உட்கார்றதானே நம்ம பழக்கமே. விளையாடலாமா? பாலுக்கு பால் பவுண்டரி சிக்ஸர்னு சும்மா பந்து பறந்துகிட்டே இருக்கும். பாக்குறியா? பாக்குறியா 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 பாக்குறியா? யாருடா நீ? ஏசிபி புள்ளையா? புள்ள இல்லடா, புலி புலி புலிடா. பிடிச்சிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்க ஆளுங்களை கொன்னுட்டு கூலா வந்து உட்கார்ந்து என் முன்னாடி என்னையே எதிர்க்கிறவோம் தைரியம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன் உன்னை பார்த்தா அல்லருவன் நினைச்சியா? நீ குரல் மட்டும்தான் கொடுப்ப, அத்தான் நான் குறவாளியவ அறுப்பேன். என் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் துண்டு துண்டா வெட்டுறதுக்கு தாண்டா இத்தனை வருஷமா துடிச்சுக்கிட்டு இருக்கு. சவாலா? உன்னை இப்பவே எங்கேயே சமாதி ஆக்குற பாக்குறியா? சமாதியா? எனக்கா? ஐயோ பயங்கர காமெடி மச்சி. நீ என்கிட்ட என் உயிரை தவிர வேற எதுவுமே இல்ல. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வருத்தரும் இல்ல. நான் வருத்தண்டா. அசல் கண்ணு ஆம்பளை இருந்தா சுடு. இத பாரு, முடிஞ்சா என்ன கொன்னுரு, இல்லன்னு வச்சுக்க நான் உன்னை கொன்றுவேன். போட்டுருவா போட்டுருவா போட்டுருவா. பாட்டா பட்டுன்னு போயிடுவேன். நீ பட்டுன்னுலாம் போக கூடாது, பயந்து பயந்து சாகணும். சவால் விடுறது பெருசு இல்ல மச்சி, சாதிக்கணும். தொடமாட்டேன், தொட்டா விட மாட்டேன், உண்டு உண்டெல்லாம் ஆக்கிருவேன். சாவுக்கு பயப்படுறவன் இல்லடா இந்த ஆர்டிஎக்ஸ். பாருடா, இந்த காக்கா வடை சுட்ட கதெல்லாம் வேணா காதுல பூ வச்சிருப்பான், அவன்கிட்ட போய் சொல்லு. பயமே இல்லைன்னா எதுக்கிட்ட உனக்கு சுத்தி 10 பேரு. உனக்கு தாண்டா பயம், உன்னை துண்டு துண்டு ஆக்கிடணும்னு பயம். இல்லைன்னா போட்டு தள்ளுறதுக்கு இத்தனை பேர் அனுப்பியிருக்க மாட்டியே. பூவால 2 பேரை தூக்குனதுக்கு இப்படி துடிக்கிறியா? கண்ணு முன்னாடிய மொத்த குடும்பத்தையும் தூக்குறேன்டா. உன் கண்ணு முன்னாடி உன் தம்பியை நான் தூக்கி காட்டுறேன். அந்த வேதனையில நீ சாகணும். பத்தல பத்தல, உன் கண்ணுல இன்னும் இன்னும் பயத்தை நான் பார்க்கணும். இந்த பார், தம் இருந்தா துபாயில இருக்கிற உன் தம்பிய வரவே இல்லைன்னா நான் வர வைப்பேன். வர்றேன். உனக்கு சாவனா பயம் இல்ல, எனக்கு சாவனா இஷ்டம். மானத்துக்கு தாண்டா பயப்படுவான் இந்த ஆதி, மரணத்துக்கெல்லாம். கொன்னா இவனை கொல்லணும், இல்ல செத்தா இவன் கையால சாவணும்.